Taste the Daily. நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். இது சொல்லியடி நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் விருந்தினர் வழக்கறிஞர் ஹரிஹரன் ராஜா. வணக்கம் சார். வணக்கம். கடந்த 4.5 ஆண்டு காலமா திமுக ஆட்சி நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்போ மக்கள் மத்தியில திமுக மீது மக்கள் எப்படி இருக்காங்க, ஒரு எந்த மாதிரியான தாக்கத்தை திமுக ஏற்படுத்தியிருக்கு? 4.5 வருஷமா பெஞ்சு தேய்ச்ச இவங்களால தமிழ்நாடு ஒரு இன்ச்சு கூட வளராத ஒரு சூழ்நிலை. கிண்டலுக்கும் கேலிக்கும் மாற்று மக்களால் பார்க்கப்படக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இன்னைக்கு மாறிடுச்சு. எந்த துறையிலும் ஒரு வளர்ச்சி இல்லை, எந்த மந்திரியும் வேலையை பார்க்கல. இன்னைக்கு ஒரு துப்புரவு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் செய்யக்கூடிய நேரத்தில் அவர்களை அழ வைத்து விட்டு முதலமைச்சர் எங்க போறாரு? கூலி படம் பார்க்க போறாரு. இந்த கேலி உலக வரலாற்றில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி செய்யுமா? ஒரு ஆட்சியாளர் செய்வாங்களா? அவங்களை குண்டு கட்டா தூக்கிட்டு போறது. ஆனா நாங்க பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின். போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களே போதும் மேடம் இவங்களுடைய ஆட்சியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. எதுல முன்னேறி இருக்கீங்க? அந்த மக்களுக்கு ஒரு வேலையை நிரந்தரம் செய்து கொடுங்க. பணி நிரந்தரம் சொல்லி எவ்வளவு பேர் போராடுறாங்க, இன்னைக்கு எவ்வளவு பேர் மறியல் பண்றாங்க. நாங்க மறியல் பண்ணிட்டு இருப்போம், நீ வீட்டுல உட்காந்து பொரியல் சாப்பிட்டு இருப்பியா? அப்பாவுக்கும் பையனுக்கும் கேலி கூத்தா போச்சுங்க தமிழ்நாடு. இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தெருக்குள்ள போறாரு, மக்களை எல்லாம் பார்க்கிறாரு. மக்கள் வெகுண்டெழுந்து வந்து கேள்வி கேட்கிறாங்க, எங்கயா போன, நீ இவ்வளவு தந்தன்னு சொன்னி, அதை தந்தன்னு சொன்னி, ஏன் தரலன்னு கேட்டா லூசு மாதிரி பேசுற. நாங்க யார் வந்தாலும் பேசுவோம் மக்கள் சொல்றாங்க. ஆமா, கிழிச்சிருவேன். இவன் சீட்டை கிழிக்கணுமா கூடாதா? மக்களை மதிக்கிறது இல்லைன்றீங்களா? சுத்தமாங்க மக்களை மதிக்கலாம் கூட பரவாயில்ல, எங்களை போட்டு மிதிக்காம இருங்க. போராடக்கூடியவர்களை மிதித்து ஓட வைப்பது எவ்வளவு பெரிய ஒரு அராஜகம், எவ்வளவு பெரிய அட்டூழியம். இல்ல நான் கேக்குறேன், தமிழ்நாடுக்கு முதலமைச்சர் யாரு? எந்த பிரச்சனைனாலும் சேகர் பாபு வராரு. உயர் நீதிமன்றத்தை தானே காரணம் காட்டுறாங்க அவங்க. உயர் நீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க போராட்டத்துக்கு அனுமதி. நான் கேட்பது ஒரு கேள்வி, மக்களிடையே நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்லி மேண்டேட் கேட்டது யாரு? நான் உனக்கு பொற்கால ஆட்சி தரேன்னு சொல்லி வந்தது யாரு? நீதிமன்றத்தை ஏன் பழி போடுறீங்க? நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது யாரு? பாக்குறவங்க லூசுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஊர்ல இருக்கிறவங்க முட்டாளு, அப்பனும் புள்ளையும் திமுக காரங்க அறிவாலையா? இந்த சூரியன் கட்சியால் மக்கள் சூனியமாய் நிக்கணுமா மேடம் ரோடா? எங்களை நீங்க அப்படியே தாங்குறேன், உங்களை நான் அப்படியே தட்டில வச்சு தாங்குறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தருதலை போல ஒரு ஆட்சி நடத்துறீங்கன்னா எப்படி அதை ஏற்க முடியும்? சரி, நீங்க சொல்ற மாதிரி எல்லா மக்களும் போராடுறாங்க சாலைக்கு அப்படின்னா அப்போ அவங்க கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலையா? நீங்க ஏதோ நிறைவேற்றின வாக்குறுதி சொல்லுங்களேன். பெண்களுக்கு 1000 ரூபாய், அதை தாண்டி அவன்கிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அந்த 1000 ரூபாய் எல்லாரும் போய் சேரல. சரி, ஆனா அந்த 1000 ரூபாயை வைத்துதான் 50,000 சேமித்து வைத்துள்ளார்கள் தமிழ்நாட்டு பெண்கள்னு சொல்றாரு முதலமைச்சர். சரி, தமிழ்நாடு பெண்கள் 50,000 சேர்த்தாங்க. இவங்க எவ்வளவு சேர்த்தாங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து? வந்த நாள்ல இருந்து இருட்டு, வந்த நாள்ல இருந்து உருட்டு, வந்த நாள்ல இருந்து திருட்டு, இவனை விரட்டு, அதுதான் கரெக்ட் நாங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு மக்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறோம். பொதுமக்கள் ரொம்ப விழிப்புணர்வு ஆயிட்டாங்க மேடம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய சாமானிய மக்கள் கேள்வி கேட்கிறான். வெகுஜன மக்கள் இந்த ஆட்சியை விரும்புறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஆட்சியாளர்களும் விரக்தியில இருக்கா, மக்களும் விரக்தியில இருக்கா. எப்படி ஒரு கவர்மெண்ட் நடத்துறது? எதுனாலும் ஒரு குறை என்று சொல்லி போனா அந்த குறையை தீர்ப்பதற்கு தாங்க அரசு. குறையை ஏற்படுத்துறதுக்கும் தமிழகத்திற்கு கரையாக இருப்பதற்கு தான் திமுக தேவை எங்களுக்கு. இன்னொன்னு, எடப்பாடி என்ன சுற்றுப்பயணம் போறாரு. சுற்றுப்பயணத்தை போறது பார்த்து உனக்கு ஏன் தலை சுத்துது? புரட்சி பயணத்தை பார்த்து உனக்கு புளிய கரைக்குது. எழுச்சி பயணம் சொல்றாங்க, உனக்கு எரிச்சல் ஆகுது. ஏன்? நீதான் பொற்கால ஆட்சி கொடுத்த புண்ணியவானாச்சே. அப்பாவுக்கும் பையனுக்கும் ரீல் அந்து போச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒரு துறையில வேலை நடக்குதுன்னு புரிஞ்சிருச்சு. இன்னைக்கு உங்க சீட்டெல்லாம் கிழிக்க போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு இந்த தூய்மை பணியாளர் சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க மேடம், இன்னைக்கு சென்சேஷனலா போகுது. இன்னும் அதற்கான ஒரு விடிவு இல்லை. சின்ன ஒரு சாதாரண ஒரு 1500 சம்பளம் வாங்குறவங்க அந்த தொழில் முதற்கொண்டு பெரிய அளவு தொழில் கூட எதுவுமே நிம்மதியாக நடைபெறல மேடம் தமிழ்நாட்டில். நம்ம சில கட்சிகள்லாம் கேட்குறோம், ஏன் குரல் கொடுக்கல, ஏன் குரல் கொடுக்கலன்னு. சத்தியமா சொல்றேன், அது ரொம்ப தவறு. நம்ம அதை கேட்கக்கூடாது. இனிமேல் குரல் கொடுத்த லட்சணத்தை பார்த்தீங்களா? குறிப்பிட்டு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அந்த வேலையை நிரந்தரம் பண்ண சொல்லி நாங்க கேட்க மாட்டோம். சரி, அந்த வேலையை நிரந்தரம் செய்ய வேணான்ற கலெக்டர் வாங்கி கொடுத்துருவீங்களா நீங்க?
பாவம் அந்த ஏழை மக்கள் அந்த வேலையை நிரந்தரம் பண்ணி கூடியான்னு கேட்குறாங்க. எவ்வளோ சம்பளம் வாங்கிடுவாங்க மேடம் சொல்லுங்களேன்? 1 கோடியை சம்பளம் தர, இல்லை நீ உட்காந்து திருடும் போது கூட வச்சுக்கோங்க கேட்குறாங்க. ஏழை வயிற்றுல அடிச்சுட்டு நீ எப்படி ஆட்சிக்கு வருவே? திருப்பியும் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், இது பொற்கால ஆட்சின்ற. ஆக்சுவலாக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை தானே அவங்க நிறைவேற்ற சொல்லி கேட்குறாங்க. புதுசாக ஒன்றும் எதுவும் கேட்டல. அதை ஏன் கேட்குறீங்க? அதுக்கு ஒரு புது டெஃபினேஷன் வச்சுருப்பாங்க. பெரிய கவிஞர்கள் இவங்கெல்லாம். நாங்கள் கொடுத்தோமா? தேர்தல் அறிக்கையில் கொடுத்தோமா? கொடுத்ததெல்லாம் செஞ்சு கிழிச்சிட்டியா? அதை கேட்டாங்க போய் வச்சுப்போம் மூஞ்ச. நான் கேட்கிறேன் மேடம், துறை சார்ந்த அமைச்சராக ஒருத்தர் ஏன் போடுறோம்? அந்த துறையில் ஏதாவது பிரச்சனை வரும்போது அதை பார்க்கறதுக்கு. சேகர் பாபு சுற்றி வர 360 டிகிரியில் அந்த வடிவில் பார்த்து சுற்றுவாரு பாருங்க. என்ன வேலை இது? அந்த துறை சார்ந்து ஒன்றும் தெரியல. தன் துறையிலே 1008 ஓட்டம் இருக்குது. நீ எதுக்கு வந்து இங்கே பெரிய ஆட்டத்தை போட்டுட்டு இருக்க? மேயருக்கு ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு, பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு பெண்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்குறோம், ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்குறோம். அந்த ஏழை மக்கள் அவ்வளோ துச்சமாக பேசுகிறாங்க. டீ குடிச்சார்ல வந்து உங்களுக்கெல்லாம் என்ன? நீங்கள் சொல்ல வர்றது என்ன? நீங்கள் தான் சமூக நீதி பேசுறீங்களா? நீங்க தான் சமத்துவம் பேசுறீங்களா? அப்ப அந்த நன்றி தெரிவிக்கிற வந்த தூய்மை பணியாளர்கள்லாம் யாரு? அது அவங்கள தான் கேட்கணும். மானமுள்ள எவனா போவானா அந்த போராட்டத்துக்கு? நான் வெளிப்படையா கேட்கிறேன். அதை ஆதரிச்சு எவனா போவானா? உனக்கும் சேர்த்தனே கத்துறாங்க. காசை வச்சுக்கிட்டு இந்த கயவர்களுடைய ஆட்டம் பெரிய ஆட்டமா இருக்கு மேடம் தமிழ்நாட்டில். எதை எடு காசு. ஒருத்தர் செத்துட்டானா காசு, ஒருத்தர் அந்த ஆட்சியால் துன்புறுத்தல் பெறானா காசு. காசை வச்சு நீ எத்தனை பேர் விலைக்கு வாங்க போற? காசை வைத்து தமிழக மக்களை காவு கொடுப்பதற்கு ஒரு கட்சியா ஒரு ஆட்சியா? கேட்பாங்கள மேடம். ஏழைப்பாள மக்கள் அடர்த்தியான வறுமையில இருக்கா, அவனுக்கு பேச தெரியல. நாதியற்ற மக்களை நாதி தெரியாம நிக்க வைக்கிறது தான் ஒரு ஆட்சியா? மக்கள்லாம் விதி தெரியாம வீதியில நிக்கிறான். இவன் வந்துட்டு என்ன சொல்றான்? நான் பொற்கால ஆட்சி தரேன், நான் முத்திரை பதிக்கும் ஆட்சி தரேன்றான். மக்கள்லாம் இங்க மூத்திர சந்தையில நின்றுட்டு இருக்கோம். சூழ்நிலை அப்படி இருக்கா இல்லையா மேடம்? பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து பணம் கொடுத்தே வந்து அமைதியாக்கிடுறாங்களா இவங்க? அதுவும் பணம் எப்ப கொடுப்பான்? நீ பிணமானதான் பணம் கொடுப்பான். எவ்வளவு பெரிய ஒரு அநீதி! இவ்வளவு வளர்ச்சி இருக்கு, இவ்வளவு மாற்றம் இருக்கு, நீ ஏன் ஏமாற்றத்தையே கையில் எடுத்து வேலை பார்க்குற? ஏன் மக்களை ஏளனமா பேசுற? யாரால அந்த இருக்கையில் இருக்க? உனக்கு எப்படி இவ்வளவு இருமாப்பு? இதை கேட்போமா மாட்டோமா? நான் போட்ட ஓட்டு என்கிட்ட வந்து ஓட்டு வாங்கிட்டு உனக்கு இவ்வளவு இருமாப்பு எங்க இருந்து வரும்? இவ்வளவு வருமானம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? சாதாரணமா ஒருத்தர் வந்து அவன் அவ்வளவு இலக்கார பேச்சு. நீ தானே திருட்டுத்தனமா டிக்கெட் இல்லாம வந்து இவங்களுக்கு இவ்வளவு பேச்சுனா, மானத்தோடு உழைத்து வாழக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு ஆங்காரம், எவ்வளவு கர்வம் இருக்கும்? இருக்குமா இருக்காத சொல்லுங்க? கண்டிப்பா. இப்படிலாம் ஒரு சூழ்நிலை, இப்படிலாம் ஒரு சந்தி சிரிக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு நம்ம நிக்கிறோம். ஆனா இவன் தேர்தலில் முந்தி வரும்னு பேசிட்டு இருக்கான் ஊரெல்லாம். எந்த நம்பிக்கையில அப்படி சொல்றாங்க? அவநம்பிக்கை தான். திமுக அதை புரிந்து கொள்ளணும். இந்த முறை திமுகவிற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது மக்கள் கருதுறாங்க. அதையெல்லாம் தெரிந்து, அதையெல்லாம் புரிந்து திமுக காரன் கடைசி நேரத்திலேயாவது அந்த அந்த ஒரு சொல்லுவாங்கல்ல, இறக்கும் தருவாயிலாவது ஒரு மனுஷன் நல்லவனா மாறுவான் சில நேரங்கள்ல. அப்படியாவது ஒரு நல்லது செய்வான்னு பார்த்தா நாங்க ஏன் செய்யணும்? இலக்காரமும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு. பெண்கள் வெளியில போகவே அச்சப்படுறாங்க. சிறுமிகள்ல இருந்து சிறுவர்கள் வரை, பெரியவங்க வரை எல்லாருமே வெளியில போக அச்சப்படுறாங்க. ஒரு தோட்டத்து வீட்டுல வந்து வசிக்கிறதுக்கு அச்சப்படுறாங்க. இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கே, திமுக ஆட்சிக்கு வந்தாலே இது தொடர்கதையாவதா பொதுமக்கள் சொல்றாங்களே. அதாவது மேடம், சீர்கெட்ட ஆட்சி, சீர்கெட்ட நிர்வாகம், அவனுக்கு ஃபண்டமெண்டலே தெரியல மேடம். அப்படி அடிப்படை தெரியாத ஒருத்தனை கொண்டு வந்து நீங்க ஆட்சியை கையில கொடுத்துட்டு பண்றான்னு சொன்னா, இந்த குரங்கு கையில பூமாலம் வாங்க அந்த கதையா? அவனுக்கு எதுவுமே தெரியல. ஹவு டு அட்மினிஸ்ட்ரேட் பீப்புள், எப்படி பார்க்கறது, அவனுக்கு எப்படி குறைகளை தீர்க்கிறது. காசு திருடுறதுக்கே ஒரு பொறுப்புக்கு வந்தா அதனுடைய பவர்ஸ் என்னன்னு தெரியுது, அதை பத்தி மக்களுக்கு என்ன செய்யணும்னு புரியல. பாவமா இருக்கு மேடம். இவங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. காரணம் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாம ரொம்ப குழம்பி போய் நிற்கக்கூடிய சூழ்நிலை. இன்னைக்கு ஏடிஎம்கே ஆட்சி, நான் நியூஸ் ஜேல பேசுறதுனால புகழ நினைக்காதீங்க. ஒரு ஆட்சி நடத்துறாங்க. அவர் யாரு? எடப்பாடி பழனிசாமி என்ன யாரு? சாதாரண குடும்பத்தில் பிறந்து வந்தவர். நீ பெரிய பாரம்பரியம், எங்க அப்பா தாத்தா என் குடும்பமே நாங்களாம் உட்காந்து கோல்டன் ஸ்பூன்ல சாப்பிட்டவங்கன்ற உனக்கு தெரியாதது ஒரு ஏழை பங்காளனுக்கு தெரியுதுங்க. அப்ப மக்கள் அதானே ஏற்பாங்க. அவர் அவ்வளோ இலக்காரம், அவ்வளவு ஏளனம். நீ மக்களை வச்சிருக்க லட்சணம் பார்த்து தெரியல. ஒன்று பார்த்தா கூச்ச நாச்சலம் வேலை பார்க்குறாங்க. இன்னொன்று தமிழின தலைவர்ன்றாங்க, தமிழ் இனத்திற்கே தலைவர்ன்றாங்க. யாரு? ஐயா கருணாநிதியை. சரி, இப்போ குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடக்குது. நீ தமிழ் இனத்திற்கே தலைவர்ல,
ஒரு தமிழர் தானே நிக்கிறாங்க குடியரசு துணைத் தலைவரா, ஏன் ஆதரவு தெரிவிச்சுட்டு போ. நாடகம் தமிழ் பற்றெல்லாம் பொய்ன்ற வேஷங்க. 70 வருஷமா வேஷம் போடுறான். அந்த நாடகக்காரர்களை நாடாள நம்ம விட்டுட்டோம், அதையே அவன் தொடர்ந்து செய்யறான். நான் மக்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, நாடகக்காரனை நாடாள விடலாமா? தமிழ்நாடு நாடி போயிருக்கேன் இன்னைக்கு. இதை நான் ஏதோ மிகைப்படுத்தி பேசுற மாதிரி தோணும். கிரவுண்ட்ல இறங்கி பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுறான் மக்கள், ரொம்ப வேதனைக்குரிய இடத்துல இருக்கான். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ரீச் பண்ணி பேச முடியல, ஒரு கவுன்சிலர் ரீச் பண்ணி பேச முடியல, ஒரு அமைச்சர்கள் எல்லாம் ரீச் பண்ணி பேச முடியல. அப்படி போய் பேசினாலும் மிரட்டப்படுறதா சொல்றாங்க. அடிக்கிறாங்க மேடம், ஓடுன்றான், அடிக்கிறான், எலெக்ஷன் கிட்ட வந்து நடிக்கிறான். இவனை வச்சு நம்ம என்ன பண்றது? இதையெல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு போயிட்டான் மக்கள். ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறான். எல்லாரும் வாயிலிருந்து வர வார்த்தை, இப்ப எடப்பாடி எவ்வளவு பரவாயில்லப்பா, அந்த கவர்மெண்ட் எவ்வளவு பரவாயில்லப்பா, நம்ம என்னென்னமோ நினைச்சோம், அவர் அதை பண்ணிட்டாரு. நிச்சயமா ஒப்பிட்டு பாக்குறாங்க. ஒப்பிட்டு பார்க்கவே தான் இவன் உருப்படாத வேலை செய்யறான்றது மக்களுக்கு புரிய வருது, தெரிய வருது. அப்ப இந்த விடியல் பயணமும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையும் வந்து ஃபெயிலியரான ஒரு இல்லங்க. இவன் பயணம் என்ன பயணம்? ஊழலை நோக்கிய பயணம். அமைச்சர்கள், திருட்டு அமைச்சர்களை எல்லாம் காப்பாற்றுவதை நோக்கிய பயணம். இவன் சொத்தை பாதுகாப்பதற்கு நோக்கிய பயணம். மக்களை படுகொலியை தள்ளுவதற்கு நோக்கிய பயணம். இவன் நோக்கம் என்ன? மக்கள்லாம் சொல்றா திமுக நீக்கமே எங்கள் நோக்கம் என்று மக்கள்லாம் முடிவெடுத்துட்டாங்க. இன்னைக்கு மக்களுக்கு நிக்கிறவங்க தானே மேடம் தலைவர்கள், மக்களுக்காக பேசுவது தானே மேடம் ஒரு ஆட்சி. திமுக சட்டையை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு எதிர்கட்சிகள் பேசுவார்த்தையா இருந்துச்சு, இப்ப சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. பொதுமக்கள் பாராட்டுறாங்க, பரவாயில்ல நம்ம நினைக்கிறத ஒரு எதிர்கட்சி செய்யுது. பொதுவா ஒரு ஆளுங்கட்சி தான் மக்கள் நினைப்பதை செய்யணும். ஆனா அங்க எதிர்கட்சி மக்களுடைய மன ஓட்டத்தை புரிந்து இன்னைக்கு ஒரு செயல்பாட்டில் ஈடுபடுறாங்க. அதை உள்ளபடியே பாராட்டுறாங்க, உள்ளபடியே மக்கள் இன்முகத்தோட வரவேற்கிறாங்க. அதையெல்லாம் பெரிய அளவுல போற்றத்தக்க விஷயமாக பார்க்கிறோம். அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் ஆட்சியினுடைய எண்டு கார்டுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால எதை செய்யணும் என்று தெரியாம இன்னைக்கு மீனை தூக்கி கீழே போட்டுட்டா தண்ணியில இருந்து துள்ளும் பாருங்க, அது போன்று துள்ளி கூத்திக்கிறாங்க. அதையெல்லாம் முடிவுக்கு வரும், தமிழ்நாடு விடிவுக்கு வரும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்போ மக்கள் கிட்ட வந்து அந்த எதிர்ப்புகள் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, இது தேர்தலில் எதிரொலிக்குன்றீங்களா? நிச்சயமா மேடம். தேர்தல்ன்ற ஒரு ஆயுதத்தை மக்கள் சரிவர பயன்படுத்தணும் அப்படின்றத நான் அன்போடு கேட்கிறேன் இந்த நேரத்தில். காரணம், நம்ம கிட்ட இருக்க ஆயுதத்தை நம்ம கிட்ட இருந்தே வாங்கி அதே ஆயுதத்தை வச்சு நம்மளை அடிக்கிறான். இப்போ நம்ம என்ன செய்யணும்? சிம்பிளா நம்ம தொகுதி சார்ந்து, நம்ம தெரு சார்ந்த விஷயங்களை மட்டுமே மக்கள் யோசிக்கிட்டோம், பெரிய அளவு கூட யோசிக்க வேண்டாம். ஏதாவது ஒரு விஷயம் கரெக்டா நடந்திருக்கா? மக்கள் கொடுத்த வாய்ப்பை திமுக பயன்படுத்திக்கல, மீண்டும் வாய்ப்பு கொடுத்து தவறு கொடுக்க மாட்டாங்கன்றீங்க. வாய்ப்பு கொடுக்கவே முடியாது மேடம். வாய்ப்பு கொடுத்துட்டா மக்கள்லாம் இன்னைக்கு வாய் விரிச்சு போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அவனுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு யார் ரோட்ல நிக்கிறது? அவனுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு யார் போராடுறது? அவனுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு யார் சிறை செல்றது? அவனுக்கு வாய்ப்பு என்பதை கொடுத்துட்டு அவன் சொஃபிஸ்டிகேட்டா இருக்கான், மக்கள் சீரடைகிறானே. அட்ராசிட்டி மேடம், அட்ராசிட்டி பண்ற நீ அச்சீவ்மெண்ட் பத்தி பேசலாமா? யாராவது பேசுவானா? இன்னைக்கு தமிழ்நாடு நடக்கக்கூடிய அட்ராசிட்டிக்கு யார் காரணம்? யாரால் அட்ராசிட்டி நடக்குது? அறிவாலய கூட்டத்தால் தான் அட்ராசிட்டி என்பது தமிழக மக்களுக்கு தெரியும். தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு, குற்றவாளிகளின் கூடாரமாக தான் திமுக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேடம், அவனை ரொம்ப ஊக்குவிக்கிறாங்க மேடம். அவனுக்கு வந்து ஒரு பயிற்சி பற்றையாக திமுக இன்னைக்கு செயல்படுது. உடன்பிறப்பே வா அப்படின்னு வசந்தரை பார்த்துருப்பீங்க. எதற்கு கூப்பிடுறாங்க? ஊரை ஏமாத்த வா, அவ்வளவுதான். ஊரை ஏமாத்துவதற்கு ஒரு கும்பலை சேர்த்துக்கொண்டு, ஊரை விற்பதற்கு ஒரு ஆட்சி நடத்தி கொண்டு, யாரை பார்த்தாலும் குறை, ஊரெல்லாம் குறை சொல்றீங்க. உனக்கு தகுதி இருக்கா? தான் முதல்ல ஒழுங்கா இருக்கீங்களா? தன் ஆட்சி மூலம் சரிவர நடக்குதா? அதாவது ஒப்பனைக்கு கூட கருணாநிதி ஆட்சி சுமார் என்று பல பேர் சொல்லலாம், ஆனால் கற்பனைக்கு கூட ஐயா ஸ்டாலின் ஆட்சி காலளவு கூட ஏற்க முடியாத சூழ்நிலை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. முதலமைச்சர் மக்களுடைய குறைகளை தெரிஞ்சுக்கணும், மக்களுடைய குறைகளை புரிஞ்சுக்கணும். இனி வரும் காலங்களையாவது எதையாவது ஒன்று செய்து உங்கள் ஆட்சியை நீங்கள் நிறைவு செய்யணுன்றது அன்போடு கேட்குறேன். சரிங்க சார், நிகழ்ச்சிக்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்க மிக்க நன்றி சார். நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.